குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி பற்றி ஒரு முன்னோட்டமாக ஒரு சில முன்னுரை சொல்லலாம் என்றிருக்கிறேன். இந்த வருடம் 2025 வருடம் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். கடந்த சில வருடங்களாக ராகு கேது பயிற்சி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பெல்லாம் சனி பயிற்சி குரு பயிற்சி பற்றி தான் எல்லோரும் அதிகமாக பார்ப்பார்கள். ஆனால் கொரோனா காலகட்டத்திற்கு சற்றேறக்குறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு இருந்ததிலிருந்து தற்போது வரை ராகு கேது பயிற்சி பற்றி எல்லோரும் கவனமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ராகு கேது கிரகங்களில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பயிற்சியோ மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகிவிட்டது. ஒரு காலத்திலே பணம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் பணம் வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார்கள், அல்லது நல்ல உத்தியோகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்று எல்லோரும் விரும்பினார்கள். ஆனால் இப்போதைய காலகட்டத்திலே நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். முதற்கட்டமாக ஐயோ வியாதி இல்லாத இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு பண வசதி பற்றியோ அதற்கடுத்து மற்ற வசதிகளை பற்றியோ எல்லோரும் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பணம் படைத்தவர்களும் சரி பணம் இல்லாதவர்களும் சரி நோய் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இதற்கு இந்த நோய் இல்லாத வாழ்க்கை அமைவதற்கும் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் அது எப்படி தீர்வது என்பது பற்றியும் பார்க்கும்போது இந்த ராகு கேதுடைய தொடர்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆகினால்தான் தற்காலத்தில் ராகு கேது பயிற்சி பற்றி எல்லோரும் அதிகமாக சிந்தித்து ஆரம்பித்து விட்டார்கள். எதுவும் நாம தேடிக்கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது, இறைவனால் நமக்கு தரப்படுகிறது. ஆகினாலே இறை சக்தியை நம்மால் இருக்க முடியாது. இறைசக்தி என்னும்போது நம்முடைய கிரகங்களையும் நாம் அப்படித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறந்த போதிலிருந்து கடைசி காலம் வரையிலும் இந்த ராகு கேதுகளுடைய பாதிப்புகள் எந்த அளவு இருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், சிறிய வயதிலே ராகு திசை வந்தால் எப்படி இருக்கும், படிக்கின்ற காலத்தில் வந்தால் எப்படி இருக்கும், அதே போல ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வேலை தேடுவதற்கோ இருக்கின்ற நேரத்தில் ராகு கேதுகள் எப்படி அமையும், வெளிநாட்டு வேலையா உள்நாட்டு வேலையா அதுவும் பார்க்க வேண்டும். வேலை கிடைத்த பிறகு அல்லது வெளிநாட்டு தொடர்பு கிடைத்த பிறகு கூட திருமண வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கையில் குழந்தை பேர் எப்படி அமையும், குழந்தை பேர் அடுத்தது நம்முடைய வாழ்க்கை எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அமைக்கும் என்பதை பார்க்க வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அவங்களுடைய தசாபக்தியை பார்க்கிறார்கள். எந்தெந்த தசாபக்தியில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் அந்த கட்டங்களை வைத்துக்கொண்டு அதனுடைய அமைப்பை பரிசோதித்து பார்க்கும்போது இந்த ராகு திசையோ அல்லது கேது திசையோ வரும்போது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி தீவிரமாக சிந்தித்து ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் தற்காலத்திய வாழ்க்கை நிர்ணயிக்கின்ற ஒரு நிலையாக வெளிநாட்டு தொடர்போ அல்லது வெளிநாட்டு வேலையை ஏற்படுத்திவிட்டது. இந்த வெளிநாட்டு வேலை என்று சொல்லும்போது இந்த ராகு கேதுனுடைய சஞ்சாரங்களை பற்றி மிகவும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகினாலே இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அமையும், குழந்தைகளுக்கு எப்படி அமையும், இளைஞர்களுக்கு எப்படி அமையும், தொழில் செய்பவர்களுக்கு முக்கியமாக எப்படி அமையும், எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்கள் பற்றி இந்த தொடரை சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். ஆகினாலே இந்த தொடரை பார்ப்பவர்கள் ஒவ்வொரு ராசியும் விடாமல் கடைசி வரை பார்க்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்வேன். நான் ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக சொல்லிக் கொண்டு வருவேன். சப்போஸ் ஒரு ராசி பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் மனதில் தோன்றும் போது சொல்லுவேன். அது நீங்கள் உங்கள் ராசி மாத்திரம் பார்த்து விட்டு மற்ற ராசி பார்க்காம விட்டால் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் போகலாம். அதனாலே ஒவ்வொரு ராசி பற்றி சொல்லும் போதும் அது உங்களுடைய ராசியாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவருடைய ராசியாக இருக்கலாம். அதனாலே இந்த அறிமுகத்தை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரையும் நான் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகின்ற இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை ஒவ்வொன்றையும் விடாமல் பார்க்கும்படி உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வெவ்வேறு ராசிகளுக்கு கூட ஒரே மாதிரி பலன்கள் கூட இருக்கலாம். அதே போல் ராகு திசை நடப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்,
ராகு திசை அல்லாத பிற ராசி நடப்பவர்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். அதையெல்லாம் கூட அந்தந்த ராசி பலன்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ராகு திசையாக இருப்பவர்களுக்கு எப்படி நடக்கும், மற்ற தசாபக்தி நடப்பவர்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி கூட அந்தந்த தொடரிலே சொல்லியிருக்கேன். ஆகினாலே இந்த அறிமுகத்தை தொட்டு பின்னால் வருகின்ற 12 ராசிகளுக்கும் நான் என்னென்ன சொல்லப் போகிறேன் என்பதை கவனமாக பார்த்து எல்லோரும் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண்ணை அதை கொடுத்திருக்கிறேன், கைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கைபேசி எண்ணை பார்த்துவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, உங்களுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டீர்களால் நானும் அதற்கு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடாமல் கடைசி வரலும் இந்த தொடரை பார்த்து எல்லோரும் ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜோதிடர் ஸ்ரீனிவாசன்.